இப்போ நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் எதிரினா உங்கள் உணவு கட்டுப்பாடு, உங்கள் உணவுக்கு எதிரான உணவு சாப்பிட்றாங்க. நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்க தான் எதிரி. அவங்க தான் உங்களுடைய எதிரி. நீங்கள் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் டீ குடிக்கிறவங்களும் இங்கே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் எதிரியாக நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி நினச்சிக்கணும். அது மாதிரி யாராவது நீங்கள் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க, உணவு கட்டுப்பாட்டு மாமிசம் சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து யாராவது உங்களுக்கு வந்து டீ கொடுக்குறாங்க அல்லது ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க, சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்படி கொடுக்குறாங்களா பாருங்கள், அவங்கள வந்து எதிரியாக நினைக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்கள். உங்களை வீழ்த்த வேண்டும் என்று உங்களுக்காக பிரியாணி கொடுக்குறார்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும். உங்களை வீழ்த்த வேண்டும் என்கிற நினைப்புடைய அந்த எதிரிகள் தான் உங்களுக்கு. நீங்கள் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வந்து மாமிச உணவை சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எதிரியாக நினைக்கணும். அவங்க உங்களை வீழ்த்துவதற்காகத்தான் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த உணவை சமைச்சு உங்கள் முன்னாடி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள எதிரியாக நினச்சாதான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். ஐயோ நம்ம இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம், நமக்காக பிரியாணி சமைச்சு கொடுத்துட்டாங்களே, ஐயோ அவங்க மனசு வாடிடுமேன்னு சொல்லிட்டு, அவங்க மனசு வருத்தப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அவங்க எண்ணம் வந்து நிறைவேறும். பிரியாணியை கொடுத்து உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் உணவு கட்டுப்பாட்டை வந்து தகர்த்தெறிய வேண்டும், உங்களுடைய கட்டுப்பாட்டை தகர்த்தெறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அல்லவா? அந்த நினைப்பு அங்கே வெற்றி பெற்று விட்டது. அவர்கள் ஜெயிச்சிட்டார்கள், நீங்கள் தோத்துட்டீங்க. அப்போ அவர்கள் வந்து உங்களை வீழ்த்த நினைக்கிற எதிரிகள் தான். நீங்கள் உண்பதற்கு மறுக்கின்ற, உண்ணவே கூடாது என்று நினைக்கின்ற உணவுகளை உங்களுக்கு சமைத்து தருவார்கள், சமைத்து கொடுப்பார்கள். அதனால தான் நீங்கள் மற்றவங்க சமைச்சு கொடுக்காதீங்க, உங்கள் உணவை நீங்களே சமைச்சுக்கோங்க. அந்த மாதிரி மற்றவங்க உங்கள் உணவை சமைச்சு கொடுத்தாலே அதுவும் அவங்களும் உங்களுடைய எதிரிகள் தான். உங்களுடைய உணவை யார் சமைச்சு தராங்க? மற்றவங்க வந்து நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது சமைச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களும் உங்களுடைய எதிரிகள் தான். ஏன்னா அவங்க உங்களை சோம்பேறியாக்க பார்க்குறாங்க, உங்களை வீழ்த்த பார்க்குறாங்க, உங்களை வந்து சோம்பேறியாக்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் அப்போ வந்து அதற்காகத்தான் அவங்க வந்து உங்கள் சமையலை, உங்கள் சாப்பாடை அவங்க சமைச்சு தராங்க அப்படி நீங்கள் நினைக்கணும். உங்களுடைய எதிரி தான் உங்களை சோம்பேறியாக்க நினைப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் யார் அப்படின்னா, உன் உணவை நீனே சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் உங்களுடைய நண்பர்களாக இருக்க முடியும். அவர்களை நீங்கள் உங்கள் நண்பர்களாக நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்களே உங்கள் உணவை சமைக்கும்போது நீங்கள் அதுக்காக உங்கள் மூளையை யோசிக்க வேண்டியிருக்கும், கற்பனை திறனை பயன்படுத்த வேண்டியிருக்கும். என்ன உணவு சமைக்கலாம், இதோட இதை சேர்க்கலாம், புதிதாக ஒரு உணவை சமைப்பீர்கள். அடடே நமக்கு இப்படி ஒரு திறனா, நம்மளாலையும் இந்த மாதிரி ஒரு புதிதாக ஒரு உணவை சமைக்க முடியுமா அப்படிங்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். அப்போது அந்த தன்னம்பிக்கை எதனால் வந்தது? நீங்களே உங்கள் உணவை சமைச்சனால தான் வந்தது. அப்போ யாரோ ஒருத்தர் உங்கள் உணவை சமைச்சு கொடுத்தா உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்க. நீங்கள் உங்கள் உணவை சமைக்கும்போது உங்களுக்கு ஏற்படுகிற அந்த தன்னம்பிக்கையை யாரோ ஒருவர் உங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்கும்போது ஏற்பட்டிருக்காது. அப்போது யாரோ ஒருத்தர் உங்கள் உணவை சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எதிரானவர்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படாமல் பார்த்து கொள்கிற உங்களுடைய எதிரிகளாகத்தான் அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும், அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து நீங்கள் ஒரு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறீர்கள் என்றால் இந்த கட்டுப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிற அத்தனை பேரையும் நீங்கள் எதிரியாக பார்க்கணும். அதனால் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த நேரத்தில் மணக்க மாமிசத்தை சமைச்சு உங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எதிரியாக பார்க்கணும். உங்கள் கட்டுப்பாட்டை தகர்த்தெறிவதற்காக, உங்களை வீழ்த்துவதற்காக சூழ்ச்சி செய்கிற எதிரிகள் தான் இவர்கள். அதனால தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க அதை சமைச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, சாப்பிடக்கூடாத உணவுப் பொருளை சமைத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து சும்மா ஏதோ அலங்காரத்துக்காக நான் பேசுகிறேன், நான் அப்படி தான் புரிஞ்சுப்பேன், நானும் அப்படி தான் புரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி தான் சில காரணங்களை சொல்லி அதன் மூலமாக நான் என்னை உறுதிப்படுத்திக் கொள்வேன். உணவு கட்டுப்பாட்டில் நான் என்னை உறுதியானவனாக வைத்துக்கொள்வேன். இதெல்லாம் ஒரு விதிமுறை, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான ஒரு விதிமுறை.